இன்னைக்கு சென்னை புக் ஃபேரோட ஃபர்ஸ்ட் டே. இந்த முதலாவது நாள் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்தது எனக்கு. ஏன் அப்படின்னா புத்தகங்களுக்காக ஒரே இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுறத ஒரே தடவையில பார்க்கறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமா இருந்துச்சு. எங்களுடைய அகலியிலிருந்து நாங்கள் போயிருந்தப்ப எக்கச்சக்கமான எழுத்தாளர்களையும் அதே நேரத்தில் பல பதிப்பாளர்களையும் இன்றைக்கு வந்து நாங்கள் சந்திச்சிருந்தோம். அதில் முதலாவது சந்தித்த எழுத்தாளர் தான் உங்களுக்கு பிரியமான ராமகிருஷ்ணன் அவர்கள். ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஏராளமான புத்தகங்கள் இருக்கு. அவருடைய சமீபத்தில் அவர் பற்றி பேசும்போது அவர் அந்த தீபாவளியை வச்சு ஒரு வீடியோ வந்து அவர் போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வந்து ராஜா வந்தார் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். ஒவ்வொரு தீபாவளியிலையுமே அவர் காலையில் குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு ராஜா வந்தார் அப்படிங்கிற அந்த அழகிரி சாமியோட புத்தகங்களை படிக்கிற சொந்தமாக அதிகமாக பேசியிருந்தார். அப்போ நம்ம அகலியிலேருந்து அவரை சந்தித்து பேசும்பொழுது எங்ககிட்ட ரொம்ப சிநேகபூர்வமாக பேசினார். ஏன்னா தேசாந்திரி பதிப்பகத்தினூடாகத்தான் அவருடைய புத்தகங்கள் அனைத்துமே தொடர்ச்சியாக வெளிவந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட பேசுறதுக்காக, ஏன்னா ரசிகர் கூட்டம் அவருக்குன்னு ஒரு வாசகர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட பேசுறதுக்காக நாங்கள் காத்திருக்கும் போது என்கிட்ட பக்கத்தில் இருந்தவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு ஒரு புகைப்படத்தை எடுத்து தரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நான் ஸ்ரீலங்காவிலேருந்து அகலியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னோடனே தேசாந்திரி பதிப்பகத்திலேருந்து உள்ளேருந்து என்னது அகலி புத்தகாலயமா அப்படின்ட்டு ஒரு குரல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா காலையிலேருந்து அந்த ஸ்டால் ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்ச எங்களுக்கு அது ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. திருப்பி தேசாந்திரி பதிப்பகத்துக்கு வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அகலியிலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய புக்ஸை வந்து ரீடர்ஸ்க்காக நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் அகலி. அப்போ அதுக்கு வந்து தேசாந்திரி பதிப்பகத்திலேருந்து அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் புது புது புத்தகங்களை வந்து நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ ரைட்டர்கிட்ட பேசிட்டு, அதாவது ராமகிருஷ்ணன் சார்கிட்ட பேசிட்டு, அவரும் எங்களுடைய அகலிவுட்டு புத்தகத்தில் அவருடைய கையொப்பத்திட்டு ரொம்ப சந்தோஷமாக இலங்கையிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னோன்னா சிநேகபூர்வமாக அந்த உரையாடல் இருந்தது. ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அவருடைய பேசுனது, அவரோட ஒரு புகைப்படத்தை எடுத்தது, அவரும் அவருடைய தொலைபேசியில் ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சுருக்கிறாரு. அப்புறம் தேசாந்திரி பப்ளிகேஷனில் வந்து எல்லாருமே ரொம்ப தோழமையோடு பேசினாங்க. இது இப்படித்தாங்க முதலாவது சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் கடந்து வந்தோம். அடுத்த தொடர்ச்சியாக மாலை நேரத்தில் வந்து ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டாங்க. அந்த புத்தக வெளியீட்டில் வந்து நானும் கலந்துட்டு இருந்தேன். ஒரு சரியாக ஒரு 5 மணிக்கு அந்த புத்தகம் வந்து வெளியிட்டாங்க. அந்த வெளியீடுக்கு எங்களுடைய பவா செல்லதுரை சார் அவர்கள் வர்றதுக்காக இருந்தார். எனக்கு அது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தது. அப்போ நான் அவருக்கு என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு குறுஞ்செய்தி அவருக்கு அனுப்பியிருந்தேன். சார், நான் உங்களுக்காக அரங்கத்தில் காத்துட்ருக்கேன். ஏன்னா 5 மணிக்கு ஆரம்பமாக இருந்த அந்த ப்ரோக்ராம் வந்து 5:30 ஆயிடுச்சு. அப்புறம் அது வரைக்கும் ஆரம்பமாகலை. அவர் வரவைக்காக காத்திருந்தாங்களா, இல்லை அது வேறு எதுவும் காரணமா அப்படிங்கிறது தெரியல. அப்போ நான் அந்த அரங்கத்துலேருந்தே அவருக்கு அந்த குறுஞ்செய்தி அனுப்புனேன். வந்து கொண்டே இருக்கிறேன், காத்திருங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. நான் நிச்சயமா அப்படின்ட்டு ஒரு குறுஞ்செய்தி அவருக்கு அனுப்பியிருந்தேன். திருப்பி அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்புறம் தொடர்ச்சியாக 2 புத்தகங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து வெளியிட்டாங்க. எழுத்தாளர் சந்திரா அவர்களுடைய புத்தகங்கள் தான். 2மே ரொம்ப நல்ல புத்தகங்கள். தொடர்ச்சியாக நிறைய பேர் எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் அந்த புத்தகம் சம்பந்தமாக அந்த சிற்றரங்கத்திலேயே பேசியிருந்தாங்க. அந்த சிற்றரங்கத்தை பற்றி பேசுங்கிற போது அந்த புத்தக கண்காட்சிக்கு முன்னாடியே அந்த சிற்றரங்கம் அமைஞ்சிருந்தது. அதில் இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பமான நாள்லேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு எழுத்தாளர்கள்ட்ட புத்தகங்களை வந்து அடுத்தடுத்தா அந்த சிற்றரங்கத்துல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருந்தது. ஒரு பக்கம் புத்தகங்கள், எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இங்கே புத்தக கண்காட்சியில் இருக்கு. அதை வாங்கிட்டு இருக்காங்க வாசகர்கள். அதே நேரத்தில் புது புது எழுத்தாளர்கள் அல்லது எழுத்தாளர்கள் தங்களுடைய பதிப்புகளையும் அந்த படைப்புகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு இருக்காங்க. அது அந்த சிற்றரங்கத்தில். அந்த சிற்றரங்கமும் உண்மையிலுமே ஒரு ஆளுமையான மனிதர்கள் சேர்கிற ஒரு இடமா தான் இருந்தது. அப்போ பவா செல்லதுரை அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த நிகழ்வு அடுத்தடுத்தா 2 புத்தகங்களும் வெளியிட்டாங்க. நான் திருப்பி நிகழ்வு முடிய அவர்கிட்ட போயிட்டு, நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில், அதாவது சொல்ல போனால்
கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இலங்கை வந்திருந்தாரு. அப்ப நாங்க இலங்கையில வந்து நிறைய விஷயங்கள வந்து பேசியிருந்தோம். அவரு திருப்பி இலங்கைக்கு வர்றப்பயும் ஒரு கலந்துரையாடல்ல நாங்க பேசுறதா இருந்தது. அத தவிர்க்க முடியாத இந்த இலங்கையில இருந்த காலநிலை பிரச்சனை, வானிலை பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த சந்திப்பு நடைபெறாமலே போயிடுச்சு. திருப்பி நாங்க தொடர்ச்சியா அந்த நேரத்துல அவர்கிட்ட எங்களுடைய அகலியுடைய புத்தகத்துல வந்து ஒரு கையெழுத்தையும் வாங்கினேன். வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த நேரத்துல அவருக்கு ஏன்னா நேரம் 8:30க்கு அந்த புத்தக கண்காட்சியை மூடிடுவாங்க முழுமையா. நாங்க 8:30க்கு தான் அந்த நிகழ்வும் அந்த புத்தக வெளியீடும் முழுமையா முடிஞ்சிச்சு. நேரத்துக்கு எடுத்துக்கொண்டு எங்களால தொடர்ச்சியா பேச முடியல. ஓரிரு வார்த்தைகள் மட்டும்தான் பேச முடிஞ்சுச்சு. பேசி முடிச்சதோட அவரும் கிளம்பிட்டாரு. அவருக்குன்னு நாங்க கொடுத்த அகலியில இருந்து கொடுத்த நினைவு பரிசு இல்லாட்டி ஒரு அன்பளிப்பை வந்து அவருக்காக நாங்கள் வழங்கி வச்சிருந்தோம். அவரு அதை போயிட்டு பிரிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புவாரு அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரியா இப்படிய ஒரு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பு அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்ப எனக்கு சிறப்புனா என்னத்துக்கு சொல்றாரு அப்படின்ட்டு அப்பதான் தான் புரிஞ்சது நம்முடைய அன்பளிப்புக்காக திருப்பி லவ் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் அனுப்பியிருந்தாரு ஒரு மெசேஜ்ல. அதையும் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். அப்படிதான் அவருடான உரையாடல் முடிஞ்சுச்சு. அதே புத்தக சந்திப்புல எழுத்தாளர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, யார்கிட்ட 2 புத்தகங்களை வெளியிட்டிருந்தாங்களோ அந்த எழுத்தாளரையும் நாங்க புதுசா அதுதான் எங்களுடைய முதலாவது சந்திப்போம். சந்திரா எழுத்தாளர் சந்திரா அவர்களை வந்து நான் வந்து சந்திச்சு பேசியிருந்தேன். எழுத்தாளர் சந்திராவை பற்றி பேசணும்னா அவங்க தொடர்ச்சியா எழுத்துத்துறையில 20 ஆண்டுகளா தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்காங்க. அவங்க பல வகையான புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுடைய 2வது நாவல் தான் இன்றைய தினத்துல வெளியிட்டிருந்தாங்க. அப்ப எழுத்தாளர் சந்திராவை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஒரு சகஜமா பழகக்கூடிய ஒரு ரைட்டர் தான் சொல்லலாம். அவங்களோட எழுத்துக்களுக்கு அப்பா அந்த வெளியிடப்பட்ட 2 புத்தகங்களுமே ரொம்பவுமே சூப்பரான புத்தகங்கள். ஒரு மலையேற்றம், இன்னொரு மற்றொரு புத்தகம். அந்த புத்தகங்களுடைய பெயர்களை நான் உங்களுக்கு தொடர்ச்சியா பதிவிடுறேன். மலையேற்றங்கிற ஒரு புத்தகத்தினுடைய அந்த தலைப்பு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லலை. பவாசுல செல்லதுரை அவர்கள் பேசும்போது அந்த அவையில சொல்லியிருந்தாரு, இந்த மலையேற்றம்ங்கிற அந்த வார்த்தை வந்து எனக்கு கண்டிப்பாக சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதை முடிஞ்சா அடுத்த பதிப்புல அதை மாத்திருங்க அப்படின்ட்டு தான் அவர் அந்த உரையை முடிச்சிருந்தாரு. அப்படி ரொம்ப சூப்பரா போயிருந்தது. மலையேற்றம் அந்த நாவல் வெளியிட்டிருந்தது. திருப்பி சந்திரா அவர்கள் எங்களுடைய புத்தகங்களையும் கையெழுத்து விட்டுட்டு அவங்களுக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தாங்க. இந்த நேரத்துல நம்மளுக்கு பேச முடியாட்டியும் நம்ம இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் கண்டிப்பா பேசுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அந்த ஒரு நாள்லயே சந்திச்ச ஒரு பதிகம்பம் தான் 0 டிகிரி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 0 டிகிரி பப்ளிகேஷனால எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து அகலியில நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். 0 டிகிரி பப்ளிகேஷனுக்கு போயிட்டு அகலியில இருந்து வந்திருக்கோம்னோடனே ஏன் மாதிரியே ஒருத்தர் நான் ஒரு முதல்ல போயிட்டு ஒரு வயசான ஒருத்தர் இருக்காங்க அவர்கிட்ட நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. சரியா கூப்பிட்டு இவர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோன்னு, அதான் இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னாரு. அப்ப ஆமா உங்களெல்லாம் பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டே இருந்து அவர் வந்து அங்க 0 டிகிரி பப்ளிகேஷன்ல இருந்து புதுசா வெளிவந்திருக்கிற தடயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து பரிந்து வச்சாரு. நானும் அதை வாங்கிக்கிட்டேன். அந்த புத்தகம் உண்மையாலுமே தடயங்கிற ஒரு புத்தகம் வந்து தடயவியல் நிபுணராக பணியாற்றிய ஒருவரால் எழுதப்பட்டது. ஆகவே அந்த புத்தகத்தை அவர் எனக்கு தந்தாரு. நானும் அதை சந்தோஷமா வாங்கிட்டேன். திருப்பி எங்களுடைய அன்பளிப்பை கொடுத்த பிறகு அடுத்து எங்களுடைய சிநேகபூர்வமாக நாங்கள் நிறைய வார்த்தைகளை வந்து எடுத்துட்டு திருப்பி நேரத்தை கற்றுக்கிட்டு, ஏன்னா நேரம் தான் இங்கே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ ஏன்னா இது வந்து மக்கள் அதிகமாக கூடுற ஒரு நேரம்னால அவங்க எக்கச்சக்கமான சந்திப்புகள் தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் அடுத்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்ணதாசன் பதிப்பகம். கண்ணதாசன் பதிப்பகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன்ட்ட பல புத்தகங்களை நம்மளோட ரீடர்ஸ் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கண்ணதாசன் புத்தகங்கள் இருக்கா, கண்ணதாசன் புத்தகங்கள் இருக்கா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கண்ணதாசன் பதிப்பகத்துல வந்த எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள்ட்ட புத்தகங்களை வந்து நீங்க தொடர்ச்சியா வாங்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அந்த புத்தகங்கள் வந்து அளவுலையும் சரி, வாசிக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ஒரு ரொம்ப வாசகர்களுக்கு ஈர்க்கக்கூடிய வகையில தான் அந்த பதிப்பகத்தால எல்லா புத்தகங்களுமே வெளிவந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா.
அப்போ கண்ணதாசன் பதிப்பகத்தையும் நாங்கள் சந்திச்சிருந்தோம். ரொம்ப உணர்வுபூர்வமாக தான் இருந்தது இந்த உரையாடலும். எங்களை கண்டதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவங்களே எழுதி வந்து பேசியிருந்தாரு. அப்புறம் புதுசாக அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அறிமுகப்படுத்தி அந்த அதாவது கண்ணதாசன் பதிப்பகத்தில் எங்களோட தொடர்ச்சியாக பேசுகிறவங்க அவங்க வந்து ஆஃபீஸில் இருந்ததா சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவங்களுக்கு அழைப்பில் ஏற்படுத்தி பேசலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் கண்ணதாசன் பதிப்பகத்தோட இந்த உரையாடல் முடிஞ்சிருந்தது. இதே நேரத்தில் சொல்லணும் அடையாளம் பதிப்பகம். அடையாளம் பதிப்பகத்தை சொல்லப்போதான் உண்மையாலுமே சொல்லப்போனா என்ன சொல்றது, ஸ்ரீலங்கால இருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு மதிய வேலையில தான் நாங்க சந்திச்சிருந்தோம். அப்ப தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கும்போது ஸ்ரீலங்காவோட நிலைமைகளை பத்தி ரொம்ப கேட்டுட்டு இருந்தாரு. ஸ்ரீலங்கால எப்படி இருக்கு, ஏன்னா அவர் ஸ்ரீலங்கா வந்து ஒவ்வொரு வருஷமும் வருவாராம். அப்ப இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு கடந்த ஒரு 3-4 வருஷமா வரல அப்படிங்கிறத அவர் சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டிருந்தாரு. ஸ்ரீலங்கால அவருக்கு அப்படி ஒரு பிரியம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. தொடர்ச்சியா அவரு நிறைய புத்தகங்கள் பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருந்து சென்னையில இருக்கிற கிளைமேட்டு, அப்புறம் ஸ்ரீலங்கால இருக்கிறது, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் எல்லாம் நிறைய சொல்லி தொடர்ச்சியா அப்படி இப்படி பேசிட்டு இருந்தாரு. மதியம் ஆயிடுச்சு. இப்ப 2 பேருக்குமே சாப்பிடணும். மதியம் வாங்கினா சாப்பிடணும் இல்லையா, அதை சாப்பிட்றதுக்காக நானும் கிளம்ப வேண்டியிருந்துச்சு, அவருக்கு கிளம்ப வேண்டியிருந்துச்சு. அவர் சொன்னாரு, அங்க அதாவது இந்த ஸ்டால் அமைச்சிருக்கவங்களுக்காக ஒரு இடத்துல உணவு வந்து தயாரா இருக்கும். அப்ப அங்க போயிட்டு தான் எல்லாரும் இவங்க சாப்பிடுவாங்க. அப்ப இவரு என்னையும் வலுக்கட்டாயமா இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா வந்து எங்களோட ஒரு மதிய உணவு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னா, இலங்கை வந்து விருந்தோம்பலுக்கு வந்து ரொம்ப சிறப்பான இடம். நாங்களும் உங்களுக்கு அப்படித்தான் கவனிப்போம் அப்படின்ட்டு நாங்க 2 பேருமே சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட போயிட்டு எனக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. என்ன சொல்றது, வாழை இலை எல்லாம் போட்டு அதே மாதிரி இந்த இந்தியன் ஸ்டைல்ல கூட்டு, பொரியல், அப்பளம் அப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப உணர்வுபூர்வமா ரொம்ப சந்தோஷமா அந்த உணவு முடிச்சுட்டு திருப்பி வந்து நாங்க எங்களுடைய அன்பளிப்பை கொடுத்திருந்தோம். அவர் சொல்லியிருந்தாரு, நான் உங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணேன், நீங்க ஒரு அன்பளிப்பை நீங்க மறக்காம எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதுதான் உங்களுடைய இலங்கைகளுடைய அந்த கலாச்சாரத்தை நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க காலம் காலமா அப்படிங்கிறதையும் சிரிச்சுட்டே சொல்லியிருந்தாரு. அடையாள பதிப்பகத்தோடைய அந்த நேரம் அப்படித்தான் போயிருந்துச்சு. திருப்பி போயிருந்ததுதான் சிந்தன் புக்ஸ். சிந்தன் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீலங்கால இருந்து நாங்கள் கால் பண்ணும் போதெல்லாம் எப்படி இருக்கீங்க என்னான்ட்டு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சிந்தன் புக்ஸில். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ஆரம்பத்தில் போனோடனே இலங்கை இந்திய முறைப்படியே ஒரு டீயோட தான் அவர் என்னை ஆரம்பிச்சாரு. டீ ஒன்று சொல்லி டீயை 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் தொடர்ச்சியாக உரையாடல்கள் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்படியே தொடர்ச்சியாக சிந்த புக்ஸால் புதுசாக வந்த புக்ஸு, அந்த இடத்துல ரொம்ப காலங்காலமாக இந்திய அளவில் அது ரொம்ப விற்பனையாகிற புத்தகங்களை வந்து எனக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். திருப்பி அங்கே இருந்த அதாவது அவங்களோட சிந்த புக்ஸில் பணிபுரிகிற ஏராளமானவர்கள் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அதே நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தரையும் எனக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்தியிருந்தார். அப்படி போகும்போது திருப்பி அவங்களுடைய மனைவி இருந்தார், சிந்தன் புக்ஸனுடைய உரிமையாளரோட மனைவி இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுடைய அன்பளிப்பை பகிர்ந்துக்கிட்டோம். அதை பகிர்ந்துக்கிட்ட பிறகு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அதை வாங்கிக்கிட்டு திருப்பி அவங்களுடைய மனைவி அதை நாங்கள் இருக்கும்போதே அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி, இதை நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன், உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையில்ல அப்படின்னாங்க. இல்லை இல்லை, இது வந்து ஆஃபீஸுக்கு தான் வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு அவர். அப்புறம் தொடர்ச்சியா நாங்க 3 பேரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு புகைப்படத்தை நினைவுக்காக புகைப்படம் எடுக்கணும் இல்லையா, அப்ப கண்டிப்பா ஒரு நினைவு புகைப்படத்தையும் நாங்க மறக்காம எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த உரையாடலும். அப்புறம்னா கிழக்கு பதிப்பகம். கிழக்கு பதிப்பகத்தை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா ரொம்ப ரேரான புக்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கால கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற ஒரு பப்ளிகேஷன் கிழக்கு பப்ளிகேஷன். அந்த ரொம்ப ரேரான புக்குங்கும் போது அது சில சில வாசகர்களுக்கு தனியா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த புத்தகங்களோட பெயர் சொல்ல விரும்பல. அப்ப நாங்க அந்த கிழக்கு பதிப்பகத்துக்கு போயிருந்தோம். கிழக்கு பதிப்பகம் ஆக்சுவலா 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க. அது 2 ஸ்டால் வந்து வேற வேற இடத்துல தான் இருந்தது. அப்ப முதல் ஸ்டாலுக்கு நாங்க போய் கேட்டதுவ ஹரிஸ் இருக்காரா, அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி தருவாரு. அப்ப ஹரிசா இருக்காங்களா அப்படின்னு கேட்கப்பட்டா அவங்க இல்லை, அவர் மற்ற ஸ்டாலில் இருக்காரு, அவர் கால் பண்ணி வர சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, நாங்களே போய் மீட் பண்ணிடலாம், ஏன்னா பிஸியான டைம் இல்லையா, அப்போ நம்மளே போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு
நேரா அங்க போனோம். போயிட்டு ஹரிஷ் சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா, ஹரிஷ் சாரே நேரடியா வந்து அட அகலி வாங்க 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 அப்படின்ட்டு நம்மளோட லோகோவும் போட்டிருந்தோம் இல்லையா, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அகலி வாங்க 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 அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நேரம் எல்லா புக்ஸையும் காட்டினாரு. இதெல்லாம் ஸ்ரீலங்கா, இதெல்லாம் புதுசா வந்த எடிசன், நாங்க தனித்தனியா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கோம். நாவல்ஸ், பொயட்ரி, ஹிஸ்ட்ரிக்கல் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருக்கோம். இதெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாரு. புதுசா 2 ரைட்டர்ஸையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் பேசினாரு. அதே நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உங்களுக்கு தெரியும் பிசினஸ் அப்படின்னா யாரோட புக்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கோ அவர் தான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளோட பிசினஸ் சொன்னாலே நம்ம கிட்ட இருக்க புக்ஸ்ல வந்து ஸ்பெஷலான புக்ஸ் அது அவர்கிட்ட புக்ஸா தான் இருக்கும். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது அல்ல அல்ல படம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியா புக்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு ரைட்டர் தான் சோம வள்ளியப்பன் சார் அவர்கள். அவருட்டு புக்ஸ் வந்து நம்ம வீட்டுல உண்மையாலுமே ரொம்ப பிரபல்யமான பிசினஸுக்குன்னே தனியா ஒரு புத்தகம். அப்ப அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர்றதா இருக்காரு. நீங்க அவரை கண்டிப்பா மீட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு ஹரிஷ் சார் சொல்லியிருந்தாங்க. அப்ப சரி அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணி புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 2 3 ரைட்டர்ஸ் வந்தாங்க. நாங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். சோமவல்லியப்பன் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாரு. 5 மணி ஆச்சு, சோமவல்லியப்பன் சார் 5 மணிக்கு வரேனாரு, இன்னும் ஏன் அவரை காணோம் அப்படின்ட்டு ரொம்ப உரிமையா சண்டை போட்டு இருந்தாரு. சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்தி அனுப்புனா ஒரு 10 நிமிஷத்துல சோமவல்லியப்பன் சார் வந்துட்டாருங்க. வந்ததுக்கு பிறகு சார் அப்படி நாங்க போயிட்டு அகலியில இருந்து வந்திருக்கோம், நாங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, அப்படியா சூப்பர் சூப்பர், எப்படி என் புத்தகமும் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டாரு. ஓ சார், பிசினஸ் சம்மந்தமா உங்ககிட்ட எக்கச்சக்கமான புத்தகங்களை வாங்குறாங்க அப்படின்னு. நான் சூப்பர் சூப்பர் அப்படின்னாரு. அப்புறம் அவர் புதுசா 2 புத்தகங்களை வந்து சிறுவர்களுக்காகவும் அறிமுகப்படுத்தினாரு. அதையும் நாங்க உங்களுக்கு பின்னாடி வர காணொலியில வந்து நான் அதை தரப்பாக்குறேன். அதையும் அறிமுகப்படுத்திட்டு இந்த புக்ஸ் வந்து இன்னும் இங்க கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு எங்களுடைய அகலியோட புத்தகம் இருக்கு இல்லையா, அதுலயும் அவரோட சிக்னேச்சர் வச்சுட்டு நாங்க ஒரு அன்பளிப்பா கொடுத்தோம். ரொம்ப வியந்து பார்த்தாரு. எனக்கா, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு வாங்கிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட ஃபோன்லயே ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டாரு. நாங்களும் ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே வெளியாயிட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பரா போனுச்சு. இது மக்கள் வந்து எக்கச்சக்கமா அப்படியே குமிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பா எனக்கு ரொம்ப ஒரு வியப்பா இருந்தது. இத்தனை மக்கள் வந்து புக்ஸ் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பரா போனுச்சு.